உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். வரும் 26ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்சியில் நடைபெறவுள்ள வெல்லும் ஜனநாயக மாநாடு குறித்த பரப்புரை இருசக்கர வாகன பேரணி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி ஒன்றியத்துக்குட்பட்ட ராதாபுரம், வெட்டுக்காடு, பனையபுரம், தோராவி, சிறுவள்ளிக்குப்பம், முண்டியம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் விழுப்புரம் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஒன்றிய செயலாளர்கள் வெற்றிவேந்தன், தங்க ஜெயச்சந்திரன், விக்கிரவாண்டி நகர செயலாளர் சந்தர், மாநில வணிகர் அணி துணை செயலாளர் சரவணன், மேலிட பொறுப்பாளர்கள் வழக்கறிஞர் இளஞ்சேரன், அசோக்குமார், விவசாய அணி அமைப்பாளர் சுதாகர், நமச்சிவாயம், வெங்கடேச பெருமாளர், ஒன்றிய பொருளாளர் பகலவன், ஒன்றிய துணை செயலாளர்கள் சுப்பிரமணி, கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் கிட்டு, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை ஞானவேல், மாவட்ட அமைப்பாளர்கள் வழக்கறிஞர் அருள்வளவன், வளவனூர் மகேஷ், பேந்தர் பழனி, பன்னீர் பிரசாந்த், வெங்கடேசன், வழக்கறிஞர் ஏழுமலை, கமலக்கண்ணன், புருஷோத், செல்வகுமார், பிரபு மற்றும் மணிமாறன், மணிகண்டன், கார்மிகம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முகாம் செயலாளர் ராஜ்குமார் என்பவரை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருமங்கலம் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புறநகர் மாவட்ட செயலாளர் காளிமுத்து தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தில் மாநில நிர்வாகிகள் முத்தையா, இளம்தென்றல், தங்கப்பாண்டியன், நேரு, ஒன்றிய செயலாளர் பழக்கடை சுப்பிரமணியன், முத்துக்குமார், சுப்பிரமணியன், தெற்கு மாவட்ட துணை செயலாளர் சிந்தனை வளவன், தொகுதி செயலாளர் சேகர் மற்றும் நந்தன், தமிழரசி, ரேவதி, சரவணன், பெரியசாமி, வழக்கறிஞர் முருகன், பழனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறை கண்காணிப்பாளர் வசந்த்குமார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர். சரத்குமார் என்ற ஒரு சாதி வெறியன் தம்பி ராஜ்குமார் அவர்களை சாதி எங்களுடைய கட்சியுடைய முகாம் செயலாளர் கப்பலூர் காந்திநகர் முகாம் செயலாளர் ராஜ்குமார் அவர்களை சாதியை சொல்லி கீழ்த்தரமாக பேசி அவரை அறிவாளால் கொடூரமான முறையில் கண் பகுதியில் 8 தையல் போட வச்சு தாக்குதல் பண்ணியிருக்கிறார். அந்த சாதியை உடனடியாக கைது செய்ய வேண்டும். அவருக்கு உறுதுணையாக இருந்த அவருடைய நண்பர்களையும் அவர் குடும்பத்தை சேர்ந்த அவங்க அம்மா, அவர் உடன் பிறந்த தம்பி, அவங்க பெரியம்மா, அதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா சாதி வெறியனுக்கு ஆதரவாக அவனை தூண்டி விடுறாங்க. உடனே நீ வெட்டிட்டு வர வேண்டிய அவனை கொலை செஞ்சாலும் ஒரு கேஸ் தான், அவனை அடிச்சாலும் ஒரு கேஸ் தான். ஆனா நீ கொலை பண்ணுன்னு சொல்லி மிக கேவலமான முறையில சாதியை சொல்லி அவங்க அம்மாவை வைக்கிறாங்க. போது காவல்துறை வரையும் இந்த நடவடிக்கை எடுக்கல. உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்கணும். நாளை மதியம் 3 மணி அளவில் திருமங்கலம் டிஎஸ்பி அலுவலகம் முன்பு பிரமாண்டமான மக்களை திரட்டி சாலை மறியல் செய்வோம் என்பதை இது நாளாக தெரிவித்துள்ளோம். தொடர்ச்சியாக திருமங்கலம் சுற்றுப்புற பகுதிகளில் சாலை வெறியாட்டம் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. அதை காவல்துறையும் தமிழக அரசும் உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வந்து கட்டுப்படுத்த வேண்டும். இரும்பு கரம் கொண்டு வந்து அடக்க வேண்டும். இல்லைன்னா விடுதலை சிறுத்தைகள் வீதியில் இறங்கி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்பதை இதனால் தெரிவித்துக் கொள்கிறோம். வரும் 26ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்சியில் நடைபெறவுள்ள வெல்லும் ஜனநாயக மாநாடு குறித்த பரப்புரை இருசக்கர வாகன பேரணி விழுப்புரம் மாவட்டம் வல்லம், நாட்டார்மங்கலம், பெரும்புகை, களவாய் கூற்றோட், கன்னலம்,
வளத்தி ஆகிய பகுதிகளில் வடக்கு மாவட்ட செயலாளர் தனச்செழியன் தலைமையில் நடைபெற்றது. இந்த இருசக்கர வாகன பரப்புரை பேரணியை விழுப்புரம் திருவண்ணாமலை மண்டல செயலாளர் செல்வம் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இதில் மாவட்ட துணை அமைப்பாளர் செஞ்சி அரசு, வல்லம் ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணன், மாநில துணை செயலாளர்கள் துரைவளவன், இனியவளவன், ஒன்றிய துணை செயலாளர்கள் குணபாலன், வெங்கடேசன், சேட்டு, ராஜாமணி, சக்திவேல், விடுதலை, தீரன், ராசாராமன், சரண்ராஜ், சுந்தர சரவணன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை தொகுதி அமைப்பாளர் பார்வேந்தன், வெற்றிவளவன், முத்தமிழன், சரண்ராஜ், சம்பத் சிவகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நேற்று பெய்த கனமழையால் விளாம்பட்டி ஊராட்சி பகுதிக்கு உட்பட்ட காமராஜபுரம் காலனி பகுதியில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் 300க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விருதுநகர் மைய மாவட்ட செயலாளர் சந்திரன், முன்னாள் மாவட்ட செயலாளர் சீனு சதுரகிரி ஆகியோர் உணவு வழங்கினர். இந்நிகழ்வில் சிவகாசி ஒன்றிய செயலாளர் தேவா, வணிகரணி மாவட்ட அமைப்பாளர் அசோக்குமார், வணிகரணி மாவட்ட துணை அமைப்பாளர்கள் முத்தரசு, இரும்புக்கடை செல்வம், சிவகாசி நகர துணை செயலாளர் தீபன் சக்கரவர்த்தி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை பொறுப்பாளர்கள் முரளி, வெளிச்சம் பாண்டி, சிவகாசி ஒன்றிய துணை செயலாளர் சிவலிங்கம் மற்றும் முன்னணி பொறுப்பாளர்கள் மாரிசெல்வம், அலமேல்ராஜ், ஜெகதீஸ்வரன், ரமேஷ், தங்கபாண்டி ஆகியோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. வேலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் சுதாகர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தார். முன்னதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கட்சி கொடியினை ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மைய மாவட்டம் விக்கிரவாண்டி மேற்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட பிரம்மதேசம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியேற்று விழா மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் செல்வி ஏற்பாட்டில் விழுப்புரம் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் பாலாஜி கலந்து கொண்டு கட்சியின் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் விக்கிரவாண்டி ஒன்றிய செயலாளர்கள் தங்க ஜெயச்சந்திரன், வெற்றி வேந்தன், நகர செயலாளர் சந்தர், மேலிட பொறுப்பாளர்கள் வழக்கறிஞர் இளஞ்சேரன், சரவணன், அசோக்குமார், ஒன்றிய துணை செயலாளர்கள் ஏழுமலை, புஷ்பராஜ், பிரேம், தொண்டரணி துணை அமைப்பாளர் கிட்டு, வெங்கடேச பெருமாள், மாவட்ட துணை அமைப்பாளர்கள் வழக்கறிஞர் அருள்வளவன், மகேஷ், வேந்தர் பழனி, பன்னீர் பிரசாந்த், வழக்கறிஞர் ஏழுமலை, தீர்த்தமலை, விசிக கவுன்சிலர் ஏகாம்பரம், மணிமாறன், சுரேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,